நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். சினிமாவில அஜித் சாருக்கு பெரிய புகழ் இருக்கு. ஆனால் அவர் அதை பெரிதாக கருதுவதில்லை. அமைதியாகவும் மரியாதையாகவும் இருந்து வராரு. அவரை புகழாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் விளம்பரங்களை தேடுவதில்லை. சினிமா நிகழ்ச்சிகளுக்கு அவர் வராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்களுடைய நலன்ல அக்கறை கொண்டவர் என்பதால மன்றங்களை கலத்தி விட்டு அரசியல் வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு. அவரை காண பல ரசிகைகள் ஆவலாக இருக்காங்க. இந்த நிலையில அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும், நேர்காணல் செய்ய வேண்டும் அப்படின்னு தீராத ஆசை உள்ளதாக நிகழ்ச்சி தொகுப்பாளினி அஞ்சனா அவங்க அண்மையில ஒரு நேர்காணல பேசியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பிரபல நாயகி ஒருத்தவங்க அஜித் சாரை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். நடிகை மேகா ஆகாஷுடைய முதல் தமிழ் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இந்த படம் ரிலீஸ் ஆவதுல தாமதமானதால அதன் பிறகு அவர் நடிப்புல பேட்டை, வந்தாராஜாவாகத்தான் வருவேன், பூம்ரான் ஆகிய படங்கள் திரைக்கு வந்து நல்ல வரவேற்பை பெற்று வந்தது. இந்த நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றுல நம்ம மேகா ஆகாஷ் நடிகர் அஜித் சாரை நான் நேர்ல சந்திச்சேன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி சார் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். இதனை கேள்விப்பட்ட நம்ம அஜித் ரசிகர்கள் மேகா ஆகாஷ பாராட்டியும் வராங்க. நம்ம அஜித் சார் இப்போ தீரன் பட புகழ் வினோத்துடன் இணைந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. மேலும் வினோத் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வருவதாகவும் சொல்றாங்க. ஹிந்தியில ஹிட் அடித்த பிங்க் படத்தோட ரீமேக் தான் இந்த நேர்கொண்ட பார்வை. மேலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல வரும் காட்சிகள்ல அஜித் சாருடைய நடிப்பை பார்க்க தான் பல ரசிகர்கள் ஆவலாக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். தற்போது இந்த படத்துல முக்கியமான 3 பெண்கள் இடம்பெறும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்கள். அதை தொடர்ந்து இந்த நிலையில இந்த படத்துல நடிக்கும் சாரதா ஸ்ரீநாத் ஒரு புது லுக்ல புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் நேர்கொண்ட பார்வை படத்தில் இப்படித்தான் இவரது லுக் இருக்குமோ அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. மேலும் இந்த லுக் சம மாசாகவும் இருக்கு. இந்த புகைப்படத்தை பல தல ரசிகர்களும் இணையதளங்கள்ல ஷேர் செஞ்சுட்டு வராங்க. இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.